श्रीगुरुभ्यो नमः। श्रीकान्तो मातुलयस्य जननी सर्वमङ्गला जनकाशङ्करमहादेवो तं वन्दे श्रीकुञ्जराननम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं सान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. மதத்தை தர்மங்கிற பேரில் நம்ம சாஸ்திரங்களெல்லாம் சொல்லியிருக்கு. நம்முடைய சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக சதுர்தச வித்யான்னு சொல்லிட்டு 14 ஒரு ஆதாரமான பிரமாணமான சாஸ்திரங்கள் நூல்கள் இருக்கு. சதுர்தசா, தசன்னா 10, சதுர்னாக்க 4, 10 நாளும் 14 ஆதாரமான சாஸ்திரங்கள் இருக்கு. இவை தான் பிரமாண சாஸ்திரங்கள். என்னென்னு கேட்டால் 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். இந்த வேதங்களுடைய 6 அங்கங்கள் சிக்ஷா, சந்தஸ், வியாக்கரணம், நிருக்தம், கல்பம், ஜோதிஷம், இது மாதிரி ஒரு 6 அங்கங்கள். இது தவிர 4 மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரங்கள். இந்த ஒரு 4 விஷயங்களையும் சேர்த்து மொத்தம் 14 வித்யா ஸ்தானங்கள். இதில் வர புராணங்கள்ங்கிறதுல 18 புராணங்கள் இருக்கு. இந்த 18 புராணங்களையும் வேதவியாசர் எழுதியிருக்கார். இதில் அவர் எழுதினது மொத்தமாக 18 புராணங்களையும் சேர்த்து 1,00,000 கிரந்தம். ஒரு கிரந்தங்கிறது 32 எழுத்துக்கள். அப்போ 1,00,000 கிரந்தங்கள் கொண்ட 18 புராணங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதில் இருக்கிறதே ரொம்ப பெருசு ஸ்காந்த புராணம். இதே மாதிரி மற்ற ரொம்ப சில பிரசித்தமான புராணங்கள்லாம் இருக்குது. பாகவதம், பிரம்ம புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், மார்க்கண்டே புராணம், அக்னி புராணம், பிரம்மாண்ட புராணம், இப்படிலாம் மொத்தமாக ஒரு 18 புராணங்கள் இருக்குது. இந்த 18 புராணங்களில் 10 சிவபுரமானது, அதாவது சிவனை ரொம்ப உத்கிருஷ்டமாக சொல்கிறது. இப்போ புராணங்களில் பார்த்தோம்னாக்க சில புராணங்களில் சிவனை ரொம்ப வசதி ஒரு உத்கிருஷ்டமாக சொல்லியிருக்கோம். இன்னும் சில புராணங்களில் விஷ்ணுவை சொல்லியிருக்கோம். இப்போ திருவண்ணாமலையோடைய ஒரு ஐதீகம் பார்த்தாக்க சிவனுடைய ஒரு அடியை காண முடியாமல் விஷ்ணு திரும்பினார் அப்படின்னு அங்கே ஒரு ஐதீகம். அதே மாதிரி இதில் பார்த்தோம்னாக்க திருவிழிமலையுடைய ஐதீகம் என்னன்னாக்க சிவனுக்கு விஷ்ணு பூஜை பண்ணினார். இப்போ பூஜை பண்ணும்போது ஒரு பூ குறைஞ்சிருத்து. நம்ம 108, 1008 ஒரு கணக்கில் பூஜை பண்ணும்போது ஒரு புஷ்பம் குறைஞ்சி போச்சு. அவருக்கு என்ன பண்ணாரா, அதுக்கு பதிலாக தன்னுடைய ஒரு கண்ணையே ஒரு கமலமாக கருதி அதை பறித்து எடுத்து அவருக்கு சிவனுக்கு அர்ச்சித்தார்னு பேர். இந்த இடத்துல சிவனுக்கு பேரே நேத்ரார்ப்பணேஸ்வரர்னு அவருக்கு சிவனுக்கு பேரே அப்படி. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தா சிவனுக்கு இவர் பிரம்மாவுடைய தலையை கிள்ளினர். அதனால சிவனுக்கு பிரம்மத்தி தோஷம் வந்துடுத்து. அந்த பிரம்மத்தி தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக விஷ்ணுவை அவர் திருக்கண்டியூரில் பூஜை பண்ணினார். விஷ்ணுவை சிவன் பூஜை பண்ணினார். அந்த இடத்துக்கு அந்த தோஷ நிவர்த்தி அவருக்கும் போயிடுத்து. அந்த ஊரில், திருக்கண்டியூரில் என்ன ஈஸ்வரனுக்கு பெயர்னு கேட்டாக்க ஹர சாப விமோச்சனன்னு பெயர் அவருக்கு. ஹர சாப விமோச்சனர். இப்படி ஏகப்பட்ட கதைகள். அப்போ யார் பெரியவா, விஷ்ணுவா சிவனா, யார் பெரியவார்? இதில் என்ன இவங்க 2 பேருக்கும் மாறி மாறி சொல்லியிருக்க புராணங்களில் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரதா வச்சுக்கலாம். அப்போ இதில் ரெண்டும் வெவ்வேறையா இல்லைன்னு கேட்டால், நம்ம பெரியவாள்லாம் எல்லாருமே மகான்கள்லாம் என்ன சொல்லியிருக்கா, அப்படிலாம் இல்லைப்பா, எல்லாம் ஒன்று தான், விஷ்ணுவும் சிவனும் ஒன்று தான். யார் பகவத்பாதாலேருந்து எடுத்து எல்லா பெரியவாளும் சொல்லியிருக்கா. ஹரன் ஹரி என்கிற பேரை ஒன்றா தானே இருக்கு. 2 சேர்த்து தான் ஹரி ஹரன்னு சொல்கிறோம். சங்கர நாராயணன்லாம் சொல்கிறோம். இப்போ ஆழ்வார்கள் கூட பெருமாளையே ஹரிஹரனாக தான் பார்த்தாலாம். தாழ் சடையும் நீண்ட முடியும் ஒன் மழுவும் சக்கரமும் சூழ் அறவும் பொன் நானும் தோன்றுமால் சூழும் திரண்ட அருவிப்பாயும் திருமலை மேல் எந்தைக்கு 2 உருவும் ஒன்றாய் இசைத்து அப்படின்னுட்டு வெங்கட்ரமண சுவாமிகள் மேலே பேயாழ்வார் பாடுறார். 2 ஒன்று தான் அப்படிங்கிற கருத்தில். இன்னொரு இடத்துல இவர் பாடுறார், பொய்கை ஆழ்வார் பாடுறார். வெவ்வேறு உருவங்களாக சிவனும் விஷ்ணுவும் இருந்தாலும் ஒருவனுக்குள்ள ஒருவன் இருக்கின்றான்ங்கிற அர்த்தத்தில் பாடுறார். பொன் திகழு மேனி புரிஷடையும் புண்ணியனும் நின்று உலகம் தாய நெடுமாலும் என்றும் இரு வரங்கத்தால்
திரிவேரெனும் ஒருவன் ஒருவன் அங்கத்தன் உள்ளான் அப்படின்னுட்டு பேயாழ்வார் பாடுறார். இப்போ வந்து சாதாரணமாக நம்ம வழக்கம் நம்ம கேட்டிருக்கோம், சின்ன குழந்தைகளையும் கேட்டிருக்கோம். அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். சரி, இதெல்லாம் சரி, அப்படி இருந்தால் ஏன் புராணங்கள்லாம் அப்படி சொல்லியிருக்குங்கிறதான கேள்வி. அப்போது அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பரமாத்மா ஸ்வரூபத்தை வந்து உருவம் ரூபம் ஒரு நாமம் அற்ற ஒரு பரமாத்மா ஸ்வரூபத்தை நம்மால் வந்து மனசால் கிரகிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து சகுன மார்க்கத்தில் மூர்த்தி ஸ்வரூபமாக ஒரு மூர்த்தியை வந்து நம்முடைய மனோபாவம் நம்முடைய பிரவೃತ್ತಿ இதுக்கு தகுந்த மாதிரி பக்தி மார்க்கத்திலேயோ ஞான மார்க்கத்திலேயோ ஒரு மூர்த்தியை சகுன பிரம்மமாக நம்ம வந்து பிடிச்சுக்கிறோம். அப்போ அந்த சகுன பிரம்மம் மேலே நம்ம அந்த மூர்த்தி மேலே எதுவாக இருக்கட்டும், அந்த மூர்த்தி மேலே நம்ம வந்து பக்தி வைக்கும்போது அது அனன்ய பக்தியாக இருக்கணும் ஆரம்பத்தில். அதாவது அந்த பகவானையே அந்த மூர்த்தியே அவருடைய பாதார சரணத்தையே பிடிச்சிட்டு நீ தான்பா எல்லாம் எனக்குன்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் வரணும். அப்படி இருந்தால் தான் அந்த பக்தி வந்து திடப்பட்டு கடைசியில் அதுவே அந்த பகவானே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வசத்தி எல்லாம் ஒன்றுதான்னு ஒரு அனன்ய பக்தி மூலமாகவே நம்மளை வந்து கடைசியில் இந்த ஒரு பரமாத்மா சித்தாந்தத்தில் பிரம்ம சித்தாந்தத்தில் கொண்டு விட்டுங்கிறத வந்து பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. இது வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு ஆதி பகவத் பாதாலும் அப்பைய தீட்சிதரும் பெரிய மகான்கள், அத்வைத சித்தாந்திகள் அவெல்லாம். அப்படி இருந்தும் எல்லா மூர்த்திகள் மேலேயும் சிவனோ விஷ்ணுவோ அம்பாளோ எல்லா மூர்த்திகள் மேலேயும் எவ்வளவோ ஸ்லோகங்கள் கிரந்தங்கள்லாம் நமக்கு எழுதி உபகாரம் பண்ணியிருக்கா. இப்போ வந்து இதில் அப்பைய தீட்சன்னு சொல்லும்போது அந்த அப்பைய தீட்சருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் வந்து நமக்கு வந்து நம்ம நினைவில் வச்சுக்கணும். என்னன்னு கேட்டால் 16வது நூற்றாண்டு. இந்த 16வது நூற்றாண்டில் வேலூர் மாவட்டம் ஆவணி அருகே ஆரணின்னு ஒரு இடம் இருக்குது. வேலூர் மாவட்டத்தில் ஆரணிங்கிற ஊர் பக்கத்தாப்பில் ஒரு அடைப்பமங்கலங்கிற ஊரில் பிறந்தவர் தான் இவர் அப்பைய தீட்சிதர். அவருடைய தாத்தா வந்து விஜயநகரத்து சாம்ராஜ்யத்தில் மந்திரியாக இருந்தவர், பெரிய அப்பைய தீட்சிதருடைய தாத்தா. இவர் வந்து அப்பைய தீட்சிதர் வந்து சின்ன வயசுலேயே எல்லாம் இந்த சதுர்தச வித்தைகள்லாம் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோமே அது எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவர். அதுக்கு மட்டும் இல்லை, அவர் பெரிய அத்வைத்தியாக இருந்தாலும் அதே சமயத்தில் சிறந்த சிவபக்தர். அவர் ரொம்ப ரொம்ப ஒரு வசதியான சிவபக்தர். ஆனால் மற்ற சித்தாந்தங்களுக்கும் வந்து அவள் சித்தாந்தங்கள்லாம் சலாகிச்சு நிறைய நூல்கள்லாம் கிரந்தங்கள்லாம் உபகரிச்சிருக்கார். அப்புறம் வந்து ஆதி பகவத்பாலுடைய பிரம்மசூத்திரம், அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு பெரிய வியாக்கியானம். அதுக்கப்புறம் அந்த வியாக்கியானத்துக்கு அமலானந்தருங்கிறவர் வந்து கல்பத்தூர்னு ஒரு பாஷ்யம். அந்த கல்பத்தூர் பாஷ்யத்திற்கு வந்து அப்பைய தீட்சிதர் வந்து பரிமளம்னு ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கார். அதாவது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த பிரம்ம சூத்திரத்துக்கே பெரிய பெரிய மகான்கள் இனத்துக்கே ஒரு பாஷ்யம் வந்து கிரகிச்சிருக்காரு, கந்த நமக்கு உபகரிச்சிருக்காருன்னா அவருடைய ஒரு மகத்துவம் நமக்கு இதுலேருந்து தெரியும். அப்போ வந்து அவருடைய காலத்தில் வந்து வேலூர் சமஸ்தானத்தில் சின்னப்பொம்ம நாயக்கன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுடைய சமஸ்தானத்தில் ராஜ்யத்தில் இவர் வந்து தீட்சிதர் வந்து மந்திரியாக இருந்தார். அதே ராஜ்யத்தில் தாத்தாச்சாரியார்னு ஒருத்தர், அவர் பெரிய வைஷ்ணவ பக்தர், அவரும் ரொம்ப பெரிய பண்டிதர், ரொம்ப படித்தவர், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். அவர் வந்து திவானாக இருந்தார். அவருக்கு என்னமோ பெரிய வைஷ்ணவ பக்தர் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தாலோ ஒரு சிவத்வேஷம், நம்முடைய விஷ்ணு தான் பெரியவங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மனோபாவம் இருந்தது. அதனால் அவருக்கு அப்பைய தீட்சிதருக்கும் அப்பப்போ ஏதோ அப்படி இப்படிலாம் ஏதோ சில கொஞ்சம் இதெல்லாம் தொந்தரவு கொடுத்து வந்திருந்தார். ஆனால் அப்பைய தீட்சிதர் அதெல்லாம் பொருட்படுத்தலை. ஒரு சமயம் வந்து தீட்சிதர் தாத்தாச்சாரியர் இவர் 2 பேரையும் அழைச்சிட்டு ராஜா வந்து ஒரு கோவிலுக்கு போனார். அந்த கோவிலில் பார்த்தா ஐயப்ப சாஸ்தாவுடைய பிம்பம் இருந்தது. அதில் என்ன ஒரு விசேஷம்னாக்க, இந்த சாஸ்தா வந்து ஐயப்ப சாஸ்தா வந்து அவருடைய மூக்கு மேலே வரலை வச்சுட்டு ரொம்ப ஒரு விசாரத்தோடு என்னமோ யோசிக்கிற மாதிரி அந்த பாவனையில் அந்த விக்கிரகம் இருந்துதான். இது என்ன புது மாதிரியாக இருக்க, சாஸ்தாவுடைய பிம்பம் வந்து அவருடைய மூக்கில் வந்து கையை விரலை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்டாராம். உடனே அந்த கோவில் சேர்ந்தவர்கள்லாம் சொன்னாலாம், இல்லை இது ரொம்ப முற்காலத்துக்கு ரொம்ப பழங்காலத்தில் வந்து இந்த விக்கிரகம் வந்து இந்த ஸ்தபதி பண்ணினார், இந்த எந்த சிற்பி பண்ணினாரோ அவருடைய ஒரு கனவுல வந்து இது மாதிரி ஐயப்பாவுடைய ஒரு தரிசனம் கிடச்சிதான். அவர் எப்படி என்னன்னு ஒன்றும் காரணம் சொல்லலை. இந்த கனவுல வந்து இது மாதிரி அவர் வந்து
இந்த ரூபத்தில் வந்து தரிசனம் தந்ததுனால அந்த ரூபத்திலேயே அவர் வந்து சிலையும் வடிச்சுட்டார். ஆனால் அந்த சிற்பி சொன்னாராம், பிற்காலத்தில் ஒரு பெரியவர் வந்து மகா பெரியவர் வந்து ஞானி வந்து இங்கே வருவார், அவர் வந்து இதுக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது இந்த மூக்குலேருந்து சாஸ்தா வந்து வரலை எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இப்போ வந்து ராஜா வந்து அதுக்கப்புறம் எவ்வளவோ பேரெல்லாம் வந்திருக்கா, அந்த கோவிலுக்கு வந்திருக்கார், எவ்வளோ காரணங்களாக சொன்னார். ஆனால் அதெல்லாம் சரியான காரணமாக படாதனால இவர் வந்து பிம்பத்தோடைய இதுலேருந்து மூக்கிலேருந்து வரலும் எடுக்கப்படவில்லை. அவர் எடுக்கலை. உடனே ராஜா வந்து சின்னபொம்ம நாயக்கனார் வந்து தாத்தாச்சாரியாரை பார்த்தாராம். ஒரு அஷ்டபுரத்தோட பார்த்தார். எங்க நீங்கள் சொல்லுங்கங்கிற ரீதியில் பார்த்தோன்னா அவரும் உடனே புரிஞ்சுட்டு உடனே டகால்ன்ட்டு அவரும் ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டார். விஷ்ணோர் சுதோகம் விதினா சமோகம் தன்யஸ்ததோகம் சுர சேவிதோகம் ததாபி, இந்த இடத்துல கவனினா ததாபி அப்படியும் கூட பூதேச சூதோகம் ஏதைர் பூதைர் வித சிந்தையதி இது இகசாஸ்தா அப்படின்னுட்டு ஸ்லோகம் பாடிட்டார். விஷ்ணோர் சுதோகம், நான் வந்து சாஸ்தாவே சொல்கிற மாதிரி அந்த ஐயப்ப சுவாமிகளே சொல்கிற மாதிரி இந்த பாவனையில் இதை ஆரம்பிச்சிருக்கார். என்ன விஷ்ணு சுதோகம், நான் விஷ்ணுவுடைய பிள்ளை, அவரை ஏதாவது ஹரிஹர புத்திரன் தானே. விஷ்ணு சுதோகம், நான் வந்து விஷ்ணுவுடைய பையன். விதினா சமூகம், அதனால் பிரம்மாவுக்கு சமமாக போயிட்டேன். தன்ய சுதோகம், அதனால் தன்யனாக ஆகியிருக்கிறேன். சுரசேவிதாம்னாக்க அதனால் வந்து தேவர்களாலையும் படுவனாக இருக்கிறேன். ததாபி, அப்படியும் கூட இப்போ வந்து நல்ல விருந்து சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா, ரொம்ப எல்லாம் பிரமாதம், ஆனால் அப்படின்னு இழுத்தா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு குறை இருக்குங்கிற மாதிரி தான் அர்த்தமாச்சு. ததாபி, அப்படியும் கூட பூதேச சுதோகம், பூதேசனுங்கிறது யாரு, பூதர்களுடைய கணங்களுக்கெல்லாம் தலைவன் யாரு, பூதங்களுடைய ஈஸ்வரன் வந்து ஈஸ்வரன் சிவன். பூதேச சுதோகம், ஈஸ்வரனுக்கு எவ்வளோ பேர் இருக்கு, சிவன் இருக்கு, ஈஸ்வரன் இருக்கு, சம்பு, பசுபதி, சாம்பன், நடராஜன், தட்சிணாமூர்த்தி, இப்படிலாம் எவ்வளோ பேர் இருந்தாலும் இவர் என்ன பண்ணாருன்னா பூதங்களுடைய தலைவன். ததாபி இவர் வந்து கொஞ்சம் அந்த சிவத்வேஷத்தை கொஞ்சம் மனசில் இருந்திருக்கு. ததாபி பூதேச சுதோகம், பூதேசனுடைய பையனாக நான் இருந்துட்டேனே, அதனால என்னாச்சு, ஏதைர் பூதைர் வித சிந்தையதி இக சாஸ்தா, இந்த பூத கணங்களால் நான் சூழப்பட்டவனா இருக்கிறேனே அப்படின்னுட்டு சாஸ்தா வந்து விசாரப்பட்டு இருக்கார் அப்படின்னுட்டு பாடிட்டார். இவர் பாடினோடனே தகால்னு உடனே ராஜா வந்து இந்த மூர்த்தியை திரும்பி பார்த்தான், பிம்பத்தை பார்த்தா மூக்குலேருந்து வரலை, இடுக்கலை. சரி, இவர் இந்த காரணம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தாப்புல நின்று இருந்த இவரை பார்த்தார், அப்பயதீஸ்வரர் ராஜா பார்த்தார். ராஜா பார்த்தோன்னா அவரும் இதே மாதிரி சாஸ்தாவுடைய வச்சனமாகவே ஆரம்பித்து வரையும் பாடினாராம். அம்பேதி கௌரியும் அகம் ஆஹ்வயாமி, அம்பேதி கௌரியும் அகம் ஆஹ்வயாமி, பத்னிய பிதுர் மாதா ஏவ சர்வாக, கதம் லக்ஷ்மீம் இது சிந்தையந்தம் சாஸ்தாரமீடே சகலார்த்த சித்தியைன்னு படுறார். அம்பேதி கௌரியும் அகம் ஆஹ்வயாமி, அம்மா பார்வதியை வந்து நான் வந்து அம்மானு கூப்பிடுறேன், அகம் ஆஹ்வயா. அம்மா, இவருடைய அம்மா யார், இங்க மகாவிஷ்ணு மோகினி ஸ்வரூபத்தில் இருக்கிற அவதாரம் தான் ஹரிஹர புத்திரன். அப்போ இவர் வந்து பார்வதியை வந்து அம்மானு கூப்பிடுறார். ஏன் அப்படின்னு கேட்டால், பத்னே பித்தூர் மாதா ஏவ சர்வாக, பிதாவுடைய பத்னிகள், பிதா யார் இந்த இடத்துல சிவன், சிவனுடைய பத்னிகள் எல்லாருமே எனக்கும் அம்மா மாதிரி தான். அதனால பத்னே பித்தூர் மாதா, அதனால பிதாவுடைய பத்னிகள் எல்லாரையும் நான் அம்மானு கூப்பிடுவேன். அம்பேதி கௌரி மகம் ஆஹ்வயாமி, பத்னே பித்தூர் மாதா ஏவ சர்வாகா. ஆனால் கதம்னு லக்ஷ்மியும் மிதி சிந்தையந்தம், ஆனால் இப்போ லக்ஷ்மியை எப்படி கூப்பிடுவேனா, அம்மானு கூப்பிடாத, எப்படி கூப்பிடுறது, ஏன், யாரு, மகாவிஷ்ணுடைய பத்னி வந்து லக்ஷ்மி. மகாவிஷ்ணு இந்த சந்தர்ப்பத்தில் யாரு, மோகினி ரூபத்தில் வந்திருக்கிற சாஸ்தாவுடைய அம்மா. இப்போ அம்மாவுடைய பத்னி சொன்னால் அது எப்படி கூப்பிடுறது அப்படின்னு, கதம் லக்ஷ்மி மிதி சிந்தையந்தம் சாஸ்தாரமீடே சகலார்த்த சித்தே, இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற சாஸ்தாவை ஈடே சகலார்த்த சித்தியை, எல்லா அர்த்தம்னா இந்த இடத்துல பொருள் காரணங்கிற அர்த்தமும் வருது. சகலார்த்த சித்தியைக்கு வந்து இந்த அர்த்த சித்திக்கும் அவரையே நான் வணங்குகிறேன். பெரிய ஒரு ரூபத்தில் மூர்த்தியில் இது மாதிரி வேறு உட்காந்துட்டு இருக்கிற சாஸ்தாவை போய் நான் என்ன காரணம் சொல்ல முடியும். அதனால் அந்த சாஸ்தாவே எனக்கு இந்த அர்த்தத்தை வந்து விளங்க வைக்கணும்னு நான் வந்து வேண்டுகிறேன். சாஸ்தாரமேடே சகலசேன்னு சொல்லிட்டு ஒரு பக்தியோடையும் புத்தியோடையும் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா இது வந்து தீட்சை ரொம்ப தெய்வ பேதம்,
அந்த தெய்வம் வசத்தை இது தாழ்த்தினோம் ஒன்றும் பேசாமல், இது வந்து புத்திபூர்வமாக ரொம்ப வசதியான ஸ்லோகமாக இருந்தாலும் அதே சமயத்தில் பக்தியும் இதை காட்டி சகலார்த்த சித்திக்காக நான் சாஸ்வதாவை வழிபடுகிறேன்னு அவர் சொல்லும்போது திரும்பி ராஜா மூர்த்தியை பார்த்தா மூர்த்தியோடைய மூக்கில் இருந்த விரல் வந்து டகால்னு விலகி மற்ற எல்லா கோவிலில் இருக்கிற மாதிரி சாஸ்தாவுடைய ஒரு ரூபம் அந்த பிம்பம் வந்து அது மாதிரி ஆயிடுத்தான். இதுலேருந்து என்ன தெரிகிறது? இந்த வினயம் பக்திங்கிறது வந்து எந்த விதமான துவேஷமும் இல்லாமல் இருக்கணுங்கிறத வந்து காமிக்கிறது. அப்போ வந்து இதை இன்னும் இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க இதில் வந்து குணமற்ற ரூபமற்ற ஒரு பரமாத்மா வஸ்து இருக்கு இல்லையா, அந்த வஸ்துலேருந்து தான் அனந்த கல்யாண குணங்கள் நிறைந்த திவ்ய மூர்த்திகள்லாம் தோன்றி இருக்கின்றன. இப்போ இந்த திவ்ய மூர்த்திகளுடைய ரூபத்திலையும் அந்த ரூபங்கள் மேலே இருக்கிற பக்தியினாலையும் தான் ஆரம்பத்தில் மனசு ஈடுபட முடியும். நமக்கு வந்து பரமாத்மான்னு சொல்லிட்டு எல்லாம் வியாபகமான எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு சொரூபத்தை நம்ம மனசால் நமக்கு கொண்டு வர முடியாது. ஒரு திவ்ய மூர்த்தியை வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த திவ்ய மூர்த்தியில் முதல்ல சொன்ன மாதிரி அனன்ய பக்தி கொண்டு வந்தாக்க அந்த சகலமும் மனம் பரமாத்மா இருக்காரு. அந்த பரமாத்மாவே நம்ம அவரை எந்த ரூபத்தில் உபாசித்தாலும் அந்த ரூபத்தில் அருள் புரியறது மட்டும் இல்லை, படிப்படியாக நம்முடைய மனநிலையை உயர்த்தி கடைசியில் மனசே இல்லாத, அதாவது மனசையே கடந்த நிலை உண்டாகும்போது எல்லா ரூபம் எல்லா மூர்த்தியும் எல்லாம் பரமாத்மாவேன்னு நமக்கே தோணிடும். ஓம் தத்சத்.